ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 7th மெட்ரிகுலேஷன் சிலபஸில் யூனிட் 1 மெஷர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டில் ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் வர டைப்ஸ் என்னன்னு பார்ப்போம். அந்த டைப்ஸ் ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்ட். அப்புறம் ஃபண்டமெண்டலோட டைப்ஸ் பார்ப்போம். ஜென்ரலாக ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் இல்லை பாடி டெம்பரேச்சர் இதெல்லாம் மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட் ஆயிருக்க ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் சம்திங்கோட எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணி சொல்கிறது தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எக்ஸாம்பிளுக்கு உங்களை டெய்லி நான் 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? 2ங்கிறது ஒரு வேல்யூ, கிலோமீட்டருங்கிறது ஒரு யூனிட். ஸோ வேல்யூ அண்ட் யூனிட் கம்பைன் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இதோட டைப்ஸ் ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்ட். ஃபண்டமெண்டல்னால் என்னென்னா, அது ரொம்ப பேசிக்கு. அதுக்கு ஜென்ரலாக இப்போ லென்த்துன்னு எடுத்துட்டிங்கன்னா அது மீட்டரில் தான் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட் இது எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான். ரொம்ப பேசிக், அது அப்படியே தான் நம்மளுக்கு மெஷர் பண்ண முடியும். ஆனால் டிரைவ்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை கம்பைன் பண்ணி இல்லை நம்மளாக ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணி கொண்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் டிரைவ்ட் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத், வால்யூம் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ நம்மளாக ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுறோம் இல்லையா, அதனால தான் இதுக்கு பேர் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். இது ரெண்டுத்துக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் யூனிட்ஸ் எல்லாம் மாறும். இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் ஃபர்தராக என்ன பார்க்க போகிறோம்? மெஷர்மெண்ட் ஆஃப் வெரி லாங் டிஸ்டன்சஸ். அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க? அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஏயுன்னு சொல்கிறது, இன்னொன்று லைட் இயர். அதை பற்றி பார்க்கலாமா? இப்போ லாங் டிஸ்டன்சஸ்னால் எதை சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டே டு டே லைஃப்பில் சும்மா ஏதாச்சும் டயக்ராம் வரையும்போது மீட்டர், சென்டிமீட்டர் இந்த மாதிரியெல்லாம் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க. கிலோமீட்டர்னால் நார்மல் டே டு டே லைஃப்பில் நம்ம ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். அதே ஸ்பேஸில் யோசிச்சு பாருங்கள், அதில் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிற அஸ்ட்ரானமர் என்ன பண்ணுவார்? ஒரு எர்த் இல்லை சன்னுக்கும் ஒரு ஸ்டாருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அப்போ இதை வச்சு பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் வேணும். அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர். இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இருக்கு இல்லையா, இது ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏயு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை பற்றி இன்னும் பார்க்கும்போது, இப்போ நம்மளுக்கு எர்த் என்னாகும், ஒரே இடத்துல இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படியே சன்னை சுற்றி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குமா அதோட ஆர்பிட்டில். அதோட லெஃப்ட் எண்டை பெரிலியான்னு சொல்லுவாங்க, ரைட் எண்டை அஃபீலியான்னு சொல்லுவாங்க. இப்போ இது சுற்றிகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போதும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் இருக்குமா. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லெஃப்ட் எண்டில் இருக்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது 147.1 மில்லியன் கிலோமீட்டர். அதே ரைட் அண்ட் அஃபிலியானில் இருக்கும்போது 152.1 மில்லியன் கிலோமீட்டர். இது ரெண்டுத்தோட ஆவரேஜ் எடுத்து 149.6 மில்லியன் கிலோமீட்டர் வந்துருச்சு இல்லையா. இதைத்தான் 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 149.6 மில்லியன் கிலோமீட்டரை மீட்டர்லேயும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுக்கான வேல்யூ தான் கீழே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லைட்டை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்பீடு தெரியுமா? ஒரு செகண்டுக்கு லைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்? 3 × 10⁸. முக்கியமாக வேக்வம்னா என்ன? ஏர் இருக்காது. ஸோ ஏர் இல்லாதப்போ ஒரு செகண்டுக்கு லைட்டு 3 × 10⁸ அவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ணும். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணுது. 1 இயர்க்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காருன்னா, 1 இயர்க்கு எவ்வளோ டேஸ்? 365. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹார்ஸ்? 24 × 60 minutes × 60 seconds. இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தது தான் 9.46 × 10⁻15 மீட்டர்.